அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாருமே மறுபடியும் ஒரு தாய் வயிற்றுல பிறப்போமான்றதே கண்டிப்பாக தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால் இருக்கிற வரலும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு இருப்போம். வந்தவங்க இருக்கலாம், அது நம்ம கூட பிறந்தவங்க கணவனா மனைவியா இருக்கலாம். அவங்கள சொல்கிறதெல்லாம் வெறும் குறை தான். உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கா, அதை மட்டும் உங்கள் உறவுங்க கிட்ட, உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட வெளிப்படுத்துங்க. இல்லை இவங்களுக்கு பயப்படுறேன் அவங்களுக்கு பயப்படுறேன் அன்றது சொல்கிறது எல்லாமே காரணம்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் பிறக்க போகிறதில்ல. இதை விட மூணாவது மனுஷங்களுக்காக நம்ம ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு அடுத்து இருக்கிறவங்க எல்லாருமே மூணாவது மனுஷன்தாங்க. அப்படி மூணாவது மனுஷங்களுக்காக உங்களுடைய ரத்தத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. மற்றவங்க யாரோ மேலே இருக்கிற கோவத்தை எல்லாம் இவங்க மேலே காட்டாதீங்க. அது அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி. மறுபடியும் அவங்க ஒருத்தருக்கு இதில் 4 பேர் யாருக்கோ ஒருத்தருக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சு, அப்புறம் உட்காந்து ஐயோ நான் உங்ககிட்ட பேசாமல் போனேனே, ஐயோ நான் உன்னை புரிஞ்சிக்காமல் போனேனேன்னு அழுதா திரும்பி வந்துருவாங்களா? அக்கா அழுவாதீங்க, தம்பி அழுவாதீங்க, அண்ணா அழுவாதீங்க, உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லவா போகிறாங்க? சொல்ல மாட்டாங்கல்ல. உயிரோட இருக்கிற வரலும் எவ்வளோ கோவத்தாபம் இருந்தாலும் சரி, அதுலேயும் பெத்தவங்க இல்லைன்னா இன்னும் கொடுமை. இப்போ பெத்தவங்க இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க இடையில இந்த உண்மை சொல்லணும்னா அவங்கள தரகர் மாதிரியே சொல்லலாம். இந்த இழிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மை அது. எந்த 2 அது பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் அண்ணனை தம்பி அக்கா தங்கச்சி யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்க போயிட்டு அவன் அப்படியெல்லாம் இல்லை, அவள் அப்படியெல்லாம் உன் மேல பாசமா இருக்கான்னு, ஒரு வேலை இல்லைன்னா கூட சரி உன்னையே நினைச்சிட்டு இருக்கான்னு இந்த பெத்தவங்க மட்டுமே சேர்த்து வைக்க ஆசைப்படுவாங்க, பண்ணுவாங்க அதை. ஆனா மற்றவங்க எல்லாம் வெட்டி விட்டா இது இவங்க பிரிஞ்சு போயிட்டா நம்ம இடையில குளிர் காயமா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால பெத்தவங்க இல்லைன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அம்மா அப்பா புரிஞ்சு நடந்துக்குங்க. என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்றேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், நானும் என் தம்பி மட்டும்தான். ஆனா கொஞ்ச காலமா அதை சொல்றேன், மற்றவங்க யாரோ கொளுத்தி போட்டதுல அவனையும் நான் கொஞ்சம் புரிஞ்சிக்காம, அவனுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்ட அதிகமாக பேச மாட்டேன், அவனையே தப்புன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆலோசித்து பார்த்தேன், அவனுக்கு யாரும் எல்லாமே நான் தான். குடும்பம் இருந்தாலும் எனக்கு அம்மா அப்பான்னா அவன் தான், அவனுக்கு அம்மா அப்பான்னா நான் தான் இந்த ஜென்மத்துக்கு. ஏங்க ஒரு வயிற்றுல பிறந்தல்லங்க. அதனால கூட பிறந்தவங்க கண்டிப்பாக துரோகம் பண்ணவே மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் பண்றவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் அவங்க பாசத்துக்கு அருகதை இல்லாதவங்க, கூட பிறந்தவங்களுக்கு அருகதை இல்லாதவங்க ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா எல்லாருமே அப்படி கிடையாது. புரிஞ்சு நடந்துக்குங்க. சொத்து சுகம் இது எல்லாத்தையுமே நம்ம சம்பாதிக்கலாம். ஆனா நம்ம கூட பிறந்தவங்க போயிட்டாங்களன்னா வாழ்க்கையில சம்பாதிக்கவே முடியாது. என்ன இருந்தாலும் விட்டு கொடுத்துருங்க. அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் நம்ம ரத்தங்க, அவங்க தானே நல்லா இருக்காங்க, விட்டு கொடுத்துருவோம். வாழ்க்கையில எவ்வளோ யாரோ நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறதா சரித்திரமே கிடையாது. அதனால விட்டு கொடுத்து வாழுங்க. அப்பா அம்மா இல்லாதவங்க அவங்களுக்கு நான் முக்கியமா சொல்லுவேன், சந்தோஷமா இருங்க. நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை. மூணாவது ஆளு நம்மளை கையெடுத்து அவங்களான்ற மாதிரி நடந்துக்காதுங்க. நம்ம எதிரில் ஜால்ரா அடிப்பாங்க எல்லாரும், ஆனா பின்னாடி 1000 குறை பேசுவாங்க. நம்ம ரத்தம் அப்படி கிடையாதுங்க. பொண்டாட்டி பேச்சு கேட்டாலும் புருஷன் பேச்சு கேட்டாலும் நம்ம ரத்தம் துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அண்ணன் நம்ம அக்கா நம்ம தங்கச்சி நம்ம தம்பின்னு சொல்லிட்டு விட்டே கொடுத்துறாதீங்க. அது விட்டு கொடுத்தா அது மனுஷ ஜென்மங்களே கிடையாது. இதை பார்த்துட்டு ஒரு சிலர் திருந்தினாலும் பரவாயில்ல, நல்லவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கருத்து சொல்றேன். நான் சொல்றது சரிதானே?